ஆண்டி. ம் வா ஐஸ்வர்யா. ஆ என்ன ஐஸ்வர்யா, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்துட்டு தயங்கி நிக்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம் சொல்லு. ஆ, அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் வந்தேன். ஆனா அத எப்படி சொல்றது? சொன்னா தப்பாயிடுமோன்னு தயக்கமா இருக்கு. இப்படி குழம்பி போற அளவுக்கு என்ன விஷயம் ஐஸ்வர்யா? அது வந்து மித்ரா விஷயம் தான் ஆண்டி. மித்ரா விஷயமா? உனக்கும் மித்ராவுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. எனக்கும் மித்ராவுக்குமான ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. குட். உங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மருமகள்கள். சரி, அப்போ வேற என்ன விஷயம் பேச வந்த? அது வந்து ஆண்டி, மித்ராக்கும் ஆதிக்கும் ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கமிட்மெண்டா? புரியல, என்ன சொல்ல வர? மித்ராக்கும் ஆதிக்கும் சின்னதா ஒரு என்கேஜ்மெண்ட் ஏற்பாடு பண்ணிடலாமே. என்ன சொல்ற ஐஸ்வர்யா? நீ என்ன புரிஞ்சுதான் பேசுறியா? போட்டியில ஜெயிக்கிறவங்க தான் இந்த வீட்டோட மூத்த மருமகன்னு சேனல்ல நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் எப்படி நான் ஆதிக்கும் மித்ராவுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ண முடியும்? ஒருவேளை மித்ரா தான் ஜெயிப்பான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணி என்கேஜ்மெண்ட் வச்சா பிரஸ்ல என்ன பத்தி என்ன எழுதுவாங்க தெரியுமா? இந்த போட்டியே ஒரு ஐ வாஷ்னு சொல்லுவாங்க. ஆமா, திடீர்னு உனக்கு ஆதிக்கும் மித்ராவுக்கும் என்கேஜ்மெண்ட் வைக்கணும்னு ஏன் தோணுச்சு? சொல்ல ஐஸ்வர்யா. காரணம் இல்லாம உன் மனசுல எப்படி இப்படி ஒரு விஷயம் தோணுச்சு? ஐஸ்வர்யா, தயங்காம சொல்லு. அது வந்து அ, அதுக்கு காரணம் மித்ரா தான் ஆண்டி. மித்ரா காரணமா? என்ன சொல்ற ஐஸ்வர்யா? அது வந்து ஆண்டி, மித்ரா மனசுக்குள்ள போட்டியில ஜெயிக்க முடியாம போய் ஆதிய மிஸ் பண்ணிடுவோமோன்னு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. மித்ரா! நான் சேனல்ல நியூஸ் வந்த அன்னைக்கு ஆதிய விட்டு மறுபறிக்க விட சொன்னதுக்கு நீதானே அதெல்லாம் வேண்டாம், நியூஸ்ல சொன்னது சொன்னதாவே இருக்கட்டும், நான் போட்டியில ஜெயிச்சு உங்க மூத்த மருமகளா வரேன்னு நம்பிக்கையோட சொன்ன. இப்போ இப்போ எதனால உன் மனசுல இருந்த நம்பிக்கை குறைஞ்சது? வில்லேஜ்ல இருந்து வந்த படிக்காத ஒரு அப்பாவி பொண்ணு பார்வதி. டான்ஸே தெரியலனாலும் எப்படியாவது நான் போட்டியில ஜெயிச்சு காட்டுவேங்கிற நம்பிக்கையோட இருக்கா. தன்னோட பிராண்ட் அம்பாசிடர் பார்வதிய போட்டியில எப்படியாவது ஜெயிக்க வச்சு காட்டுறேன்னு ஆதி நம்பிக்கையோட இருக்கான். ஆனா ஓ மனசுல மட்டும் முன்னாடி இருந்த நம்பிக்கை இப்போ இல்ல. அப்போ ஓ மனசுல பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஜெயிக்கிறதுக்கு நம்பிக்கை மட்டும் போதாது மித்ரா, மனசுல தைரியம் இருக்கணும். தைரியம் குறைஞ்சா நம்பிக்கையும் குறைஞ்சிரும். ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மருமக கண்ல
கர்வம் இருக்கலாம், பயம் இருக்கக்கூடாது. நம்பிக்கை தான் தெரியணும், கவலை தெரியக்கூடாது. ஆரம்பத்துல நீ சொன்ன மாதிரி இந்த போட்டியில நீ ஜெயிச்சு காட்டுற இல்ல, இத பார் மித்ரா, இது உனக்கு வாழ்க்கை பிரச்சனைனா எனக்கு கௌரவ பிரச்சனை. மைண்ட் இட், மைண்ட் இட். சாரி மித்ரா, நான் உன்னை நினைச்சு சொன்னேன். ஆண்டி வேற விதமா ரியாக்ட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன். பார்வதி ஆசையை சமைச்சு கொடுத்ததா இந்த மித்ரா சாப்பிட விடாம பண்ணிட்டாரு. நான் கேட்டதுக்காக பார்வதி ரிஸ்க் எடுத்து சமைச்சு கொடுத்தா முதல்ல அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரிங் போயிட்டே இருக்கேன், ஏன் பொண்டாட்டி ஃபோன் அட்டன் பண்ணல? யார் ஃபோன் இது ஓயாம அடிச்சிட்டு இருக்கு? எல்லாம் எங்க போய் தொலைஞ்சுதுங்க? நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. தயவு செய்து சிறிது நேரம் கழித்து எங்க இருந்தானே சத்தம் வந்தது? கட் ஆயிடுச்சு. யாரு ஃபோனா இருக்கோம்? பொண்டாட்டி ஏன் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா? இவ்வளோ சீக்கிரம் தூங்கியிருக்க மாட்டாளே. ஒருவேளை பக்கத்தில் அவங்க அப்பா இருக்காரோ? இன்னொரு வாட்டி கால் பண்ணலாமா, இல்லை வெயிட் பண்ணுவோமா? ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். இந்த தீவட்டிங்க தான் ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிருக்கோங்க. யூஸ்லெஸ். மறுபடியும் சத்தம் வருது. எங்க இருந்து? அந்த கபடுக்குள்ள இருந்து தான் சத்தம் வருது. யார் போனா இருக்கும்? இது அந்த சமையல்காரி போனாச்சே. இது எப்படி கிச்சன் கபோர்டுக்குள்ள வந்தது? அம்மா இருமிட்டு இருக்கிறத பார்வதி பார்த்துட்டு அம்மாவுக்கு தூதுவளை ரசம் வச்சு கொடுக்க சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாம்மா. அதான் தூதுவளை ரசம் வச்சு கொடுக்க ரெடி பண்ணிட்டு இருக்கேம்மா. அந்த சமையல்காரி ஃபோன் பண்ணிலாம் சொல்லல. அவளே திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள வந்து ரசம் வச்சு கொடுத்துருக்கா. அவசரமா போற வேகத்துல போனை இங்கேயே விட்டுட்டு போயிருக்கா. நாளைக்கு இருக்கு அவளுக்கு.
ஃபோனை ஆஃப் பண்ணி வைப்போம், இல்லை இந்த ஆதி வேற கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அடியே கைக்காரி, என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டடி. ஆதி, நீயும் தாண்டா. பார்வதியும் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. எதுனா பிரச்சனையா? என்ன பனி. இந்த சமையல்காரி ஃபோன் எடுத்து ஒளிச்சு வச்சாச்சு. இருக்கட்டும், ஃபோன் எங்கன்னு தேடுவல்ல, தேடு. டிமிக்கியா கொடுக்குற? ஆதி, எப்படியும் சமையல்காரிக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு எடுக்கலன்னதும் பேசுறதுக்கு இங்கதானே வருவேன். வரட்டும். இவளும் ஃபோன் காணாம போய் எங்கன்னு தெரியாம என்னாச்சோ பெரிய ஃபோன் பண்ணிருப்பாரோன்னு இங்கதானே வரணும். வாடு வா, உங்க 2 பேரையும் கையும் களவமா வச்சு பிடிக்கிறேன். வாங்க. இன்னைக்கு அவ காலை உடைக்கிறேன். வரட்டும். பார்வதி ஃபோன் எடுக்கல, என்னன்னு பார்க்கலான்னு வந்தா சித்தி நந்தி மாதிரி குறுக்க நின்றுட்டு இருக்காங்களே, என்ன பண்ணுறது? ஆதி, சமையல்காரிய பார்க்க வந்துட்டு என்ன பார்த்ததும் சீன் போட்டுட்டு இருக்கியா? உன் படம் இன்னைக்கு என் தியேட்டர்ல ஓடாது ஆதி. வா, நீயா நான் பார்த்துக்கலாம். ஆதி, சித்தி என்ன ஆதி இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? இல்லை, வீட்டுக்குள்ளே ஃபோன் சிக்னல் கிடைக்கல, அதான் வெளியே வந்து ஃபோன் ட்ரை பண்ணுறேன். சிக்னல் கிடைக்கலையா? எப்படிடா கிடைக்கும்? அதான் அந்த சமையல்காரி ஃபோன் என்கிட்ட இருக்கு. பெரிய எனக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு நான் ஃபோன் அட்டன் பண்ணலன்னு என்னை தேடி வந்திருப்பாரு. என் ஃபோனை நான் கிச்சனில் மறந்து வச்சுட்டேன்னு அவர்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? வனஜா அம்மா வேற இருக்காங்களே. சரி, என்ன விசாரிச்சிட்டீங்க? இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது அது எனக்கும் சிக்னல் பிரச்சனை தான் ஆதி, அதுக்காக தான் வெளியே வந்தேன். ஓ, சுந்தரம், கொஞ்சம் இங்க வா சுந்தரம். சுந்தரத்தை எதுக்கு இப்போ சித்தி இங்கே கூப்பிட்றாங்க? சொல்லுங்கம்மா. என்ன சுந்தரம், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சுதம்மா. ஆமா, ஏன் நீ ஒரு மாதிரி டல்லா இருக்க? உடம்பு சரியில்லையா? இல்லையே, உடம்பெல்லாம் நல்லாத்தமா இருக்கு. இல்லையே, பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதாவது இருந்தா சொல்லு சுந்தரம். சித்தி என்னை டிஸ்டர்ப் பண்ணுன்றதுக்காகவே சுந்தரத்தை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க.
அண்ணே சார் ஒரு நிமிஷம் வாங்களேன். சார் சொல்லுங்க சார். டார்ச் இருந்தா எடுங்க. தரேன் சார். இந்தாங்க சார். தேங்க்ஸ். மார்க்கர் வேணும். இருக்கு சார். இந்தாங்க சார். சூப்பர், நன்றி. ஓகே சார். அம்மா டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? வீட்டுக்கு போகணும். சுந்தரம், அம்மா. இங்க ரொம்ப பனி பெய்யற மாதிரி இருக்கு. வாய, அங்க போய் நின்னு பேசலாம். சரிம்மா. வா. இந்த வாசலை தாண்டி தானே போனோம். அப்புறம் சுந்தரம், ஊர்ல உனக்கு நிறைய சொந்தக்காரங்களா இருக்காங்களா? ம். இந்த வனஜாமா அப்பாவை கூப்பிட்டு வச்சு என்ன பேசிட்டு இருக்காங்க? ஒண்ணுமே புரியலையே. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்க? ஏன் ஃபோன் எடுக்கல? ஃபோன் கிச்சன்ல மாட்டிக்கிச்சு. ஓ. ம். சரி பார்வதி, தூங்கலையா பெரியய்யா? தூக்கம் வரல. நீ போய் தூங்கு பார்வதி.